நம்ம தேவக்கோட்டை ட்ரிப்பில் இது 2ஆம் நாள். காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. நல்லா சன்ரைஸோட ப்ரஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சிக்கன்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கறி விருந்து இந்த ஊரில். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு நீங்கள் இங்கே மஞ்சள் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் வேடிக்கை பார்க்கலான்னு உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தேங்காய் நார்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓப்பனு. இதான் நின்று பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்படியே ரிட்டன் வந்துட்டு சரின்னு குளிச்சு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட கூப்பிட்டாங்க கிளைண்ட் வீட்டில். போய்ட்டு எப்போ பார்த்தாலும் சோறு 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 அப்படியே ஒரு வாக்கிங் போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாடுக்கெலாம் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. போட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு அப்படியே ரிட்டன் கிளைண்ட் வீட்டுக்கு வந்தோம். வெயிலாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கனு, அப்புறம் வெஜ்ஜு சைடிஷ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மணி 11 தான் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி ஒரு ரவுண்ட் அடிக்க போயாச்சு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஒரு பிரமுகரோட வீடு இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாப்புல. கேம்பெயின் வெஹிக்கிள் மட்டுமே 4 வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க. இனோவா, ஸ்கார்பியோ, 2 ஈக்கோனு. இது பார்த்திங்கன்னா இது அவரோட வண்டி. நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே லைட்டாக நமக்கும் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் அங்கேருந்து கிளம்பி ஒரு தர்பூசணியை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளும் அப்படியே கிளைண்ட் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம். சிக்கனு, இதுதான் வெண்டைக்காய் மண்டின்னாங்க, அது அப்புறம் மட்டன்லாம் சுக்கா எல்லாம் ஒரு வச்சுட்டு அப்புறம் கிளம்பி நம்ம மஞ்சள்ட்டு பார்க்க போயாச்சு. இந்த சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ மாடை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. மாடை உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லாமல். உள்ளே போனோம்னா நல்ல கூட்டம். இதில் அந்த ராம்நாடு ராஜாவும் வந்திருந்தாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணாமல். பின்னாடி பார்த்திங்கன்னா கட்டு மாடெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தில் காட்டுற மாதிரி பயத்தோடு தான் சுற்றி முற்றி எதாவது வருதான்னு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆட்டோவில் ஏறி நின்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மாட்டை ஊற்றாங்க. அதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சில சம்பவம்லாம் நடந்துச்சு. ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனாங்க. நம்ம ஒரு 7:30 கிளம்பி ரிட்டன் திருச்சி வந்தாச்சு. நம்ம போகும்போது சாப்பிட்ட கடையிலே ஒரு சோளாபுரியை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து காரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நன்றி, வணக்கம்.